நான் உங்க சங்கீதா மேம், மாஸ்டர் டீச்சர் வேதாந்து. கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அதுதான் டாக்டர்ஸ் அவங்க சேலரி. அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற டாக்டர்ஸ்க்கு ஸோ எவ்வளோ சேலரி வரும். ஸோ டைரக்டா நம்ம பேசிக்கலாம், அவங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணிக்கலாம். ஏன்னா டாக்டர் சேலரி வந்து எப்பவுமே ஒரு கன்ஃபியூசிங்கான டாபிக். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர் ஆயிடுச்சுன்னா உடனே உனக்கு மாசத்துக்கு ஒரு 10 லட்சம் வரும்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து அவ்வளோ வராது, ரியாலிட்டி வந்து வேற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு ரியாலிட்டி செக் பண்ணலாம், யாருக்கு எவ்வளவு சேலரி வரும். இப்போ பிஹெச்எம்எஸ்க்கு ஒரு சேலரி வரும், பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ், வெட்டர்னரி சயின்சஸ், எம்பிபிஎஸ்க்கு ஒரு சேலரி வரும், பிஜி பண்ண ஒரு சேலரி, ஸ்பெஷலைசேஷன் பண்ண ஒரு சேலரி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்ண ஒரு சேலரி, டிஎம், எம்சிஹெச், இந்த மாதிரி எல்லா விதமான டாக்டர்ஸ்க்கு என்னெல்லாம் சேலரி இருக்கும் இப்ப நம்ம பார்க்கலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ, வை யூ ஆர் டூயிங் எம்பிபிஎஸ்? எதுக்காக நீங்க டாக்டர் ஆக போறீங்க? எல்லாருக்குமே ஒரு ரீசன் இருக்கும் இல்ல, நான் இதுக்காக டாக்டர் ஆகணும், நான் வந்து என் பேரண்ட்ஸ் ப்ரவுட் பண்றதுக்காக டாக்டர் ஆகணும், நான் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணணும், அதுக்காக நான் டாக்டர் ஆகணும். சில பேர் உண்மையா சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் மணி காசு சம்பாதிக்கணும், அதுக்காக தான் டாக்டர் ஆக போறேன்னு. சரி சரி, இப்ப நம்ம ரியாலிட்டி பார்க்கலாம், அவங்களுக்கு எவ்வளவு சேலரி இருக்கும். ஓகே, ஸோ கைஸ், இன்னும் ஒரு விஷயம், நீங்க எம்பிபிஎஸ் மட்டும் பண்ணா போதுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த நீட் யூஜி மட்டும் நீங்க கஷ்டப்பட்டு முடிச்சா போதும், அதுக்கப்புறம் உங்க லைஃப் ஜாலின்னு சொல்லி. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க சென்ட் பண்ணுங்க. சரி, சோ ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் பிகின். ஹவு மச் இஸ் தி salary for இந்தியன் டாக்டர்? தட் டு தமிழ்நாட்டுல இருக்கிற டாக்டர்ஸ்க்கு எவ்வளவு salary? முதல்ல என்னன்னா, சரி, எதுக்காக டாக்டர் ஆக போகணும்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இட்ஸ் a proud moment. உங்க பேர் மாறிடும். ஏன்னா டாக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் சங்கீதா, சோ நீங்க கேட்கறதுக்கு அவ்வளவு ஸ்வீட்டா அவ்வளவு கெத்தா இருக்குல்ல, அதுக்காக டாக்டர் ஆகணும். அது ஒரு ஃபேக்டர். அதுக்கப்புறம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா டைம் அண்ட் பேஷன்ஸ். ஸோ டாக்டர் ஆகணும்னா சிம்பிள் இப்படி கிடையாது. டாக்டர் ஆகணும்னா அவ்வளோ பேஷன்ஸ், அவ்வளோ டைம் ஆகும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு பேம்பு ட்ரீ க்ரோ ஆகணும்னா ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் அது வந்து இந்த லேண்ட் மேலேயே நம்மளுக்கு தெரியாது பேம்பு ட்ரீ ஒன்று உள்ள இருக்குன்னு சொல்லி. அதுக்கு அடுத்தா வித்தின் ஒரு 4-5 வீக்ஸ்லயே இவ்வளோ பெரிய பேம்பு ட்ரீ ஆகுமா? அதே மாதிரி டாக்டரும் ஆகணும்னா நிறைய டைம் அண்ட் நிறைய பேஷன்ஸ். அதனாலதான் நீட் யூசி எக்ஸாம் நீங்க எழுத போறப்ப உங்களுக்கு அவ்வளோ பேஷன்ஸ் இருக்கா, அவ்வளோ டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுமா, கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப அனலிட்டிக்கல்லா யோசிச்சுட்டு நீங்க ஆன்சர் பண்ண முடியுமான்னு சொல்லி உங்களை ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா டெஸ்ட் பண்றாங்க. ஸோ கைஸ், ஒரு கம்ப்ளீட் டாக்டர் ஆகணும்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரியாலிட்டியில ஒரு 15 இயர்ஸ் ஆகும். ஒரு கம்ப்ளீட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஃபெல்லோஷிப் ஒரு 15 to 18 இயர்ஸ் ஆகும். திஸ் இஸ் த ரியாலிட்டி. வரும் நம்ம எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணும்னா இங்கிருந்து ஒரு 5 இயர்ஸ், 5 to 5.5 இயர்ஸ் ஆகும், கண்டிப்பா ஆகும். அதுக்கப்புறம் சர்வீஸ் ஓரியன்ட். நிறைய பேர் வந்து எனக்கு சர்வீஸ்னா ரொம்ப பிடிக்கும், நான் சர்வீஸ் பண்ண போறேன், ஃப்ரீயா சர்வீஸ் பண்ண போறேன், நிறைய கிராமத்துல அங்கெல்லாம் போய் நான் சர்வீஸ் பண்ணணும் சொல்லி ரொம்ப கனவா இருப்பாங்க. அவங்களுக்கு அது இன்னொரு பெரிய ரீசன் ஆகிக்கலாம். அதுக்கப்புறம் மணி, த பே ஸ்கேல். சில பேர் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கணும், நல்ல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கணும், அதுக்காக கூட டாக்டர் ஆகணும்னு சொல்லி ஒரு கனவு இருக்கும். ஏன்னா அல்டிமேட்லி நம்ம வந்து எல்லாமே ஃப்ரீயா பண்ண முடியாது, ஏன்னா நம்மளும் வாழணும் இல்ல. அதனால சில மணியும் நம்மளுக்கு தேவை, கண்டிப்பா தேவை. எல்லாமே டாக்டர்னா கம்ப்ளீட்லி இட்ஸ் நாட் லைக் ஃப்ரீ. நான் எதுவும் வேணான்னு சொல்ல மாட்டோம், ஆனா கொஞ்சம் மணியும் தேவை. ஆனா மணிக்காகவே டாக்டர் ஆகக்கூடாது. ஐ வில் பி டெல்லிங் யூ வெரி ஹானஸ்ட் ட்ரூத் தட் don't study MBBS or don't be a doctor only for money, because we are dealing with human beings. நம்ம மனுஷங்க டீல் பண்ணணும், அதனால நம்மளுக்காக ஒரு எம்பத்தி, சிம்பத்தி இதெல்லாம் வேணும் இல்ல. மணி தேவை, ஆனா மணி மட்டும் தான் தேவை கிடையாது. ஓகே, லெட்ஸ் டாக் அபவுட் த இன்ட்ரெஸ்டிங் திங் அபவுட் த பே ஸ்கேல் ஆஃப் MBBS, தட் டு இன் இந்தியா. ஸோ ஃபர்ஸ்ட் திங், MBBS மட்டுமே போதுமா? இல்ல, MBBS மட்டுமே பண்ணா உங்களுக்கு ஒரு பே ஸ்கேல் இருக்கும். நீங்க ஜாப் பண்ணிக்கலாம், நல்லா ஹாப்பியா ஜாப் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் MBBS you will be posting as duty doctor. நிறைய டிபார்ட்மெண்ட் எல்லாம் சுத்திட்டு உங்களுக்கு நைட் டியூட்டிஸ் எல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் சொன்னா ரொம்ப நல்ல லைஃப். ஆனா எம்பிபிஎஸ் மட்டுமே கிடையாது. ஆனா அதுக்கு ஒரு பிஜி வேணும், ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு மேல இன்னும் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, உங்களுக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபெல்லோஷிப், இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதுக்கே நான் சொன்ன மாதிரி ஒரு 15 to 18 இயர்ஸ் ஆகும்.
இந்த பேஷன்ஸ் இந்த டைம்க்கெல்லாம் உங்களுக்கு பே எவ்வளோ வரும்? ஸோ இஸ் இட் ஒர்த் டு பி அன் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆர் பிஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி? இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். த வெரி ஃபர்ஸ்ட் திங், இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு பிஏஎம்எஸ் ஆயுர்வேதிக், ஹோமியோபதி, யுனானி, பிசியோதெரப்பி இவங்களுக்கெல்லாம் சேலரி எவ்வளோ இருக்கும்? நிறைய பேர் வந்து இப்போ பிடிஎஸ் பண்ணுவாங்க. பிடிஎஸ்க்கு எம்பிபிஎஸ்க்கு சேலரி வந்து ரொம்பவே வித்தியாசம் இருக்கும். உண்மையா சொல்றேன், திஸ் இஸ் த ஹார்ஷ் ரியாலிட்டி. பிடிஎஸ்க்கு இருக்கிற சேலரி எம்பிபிஎஸ்க்கு இருக்கிற சேலரி நீங்க கம்பேர் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு கம்மியா இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா இன்டர்ன்ஷிப் சேலரி. வாட் இஸ் திஸ் இன்டர்ன்ஷிப்? நம்ம ஹவுஸ் சர்ஜன் சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு இப்ப நீங்க 4 இயர்ஸ் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டுக்கு அப்புறம் ஒரு 1 இயர் கண்டிப்பா கான்ட்ராக்ட் பாண்ட் இருக்கும், பாண்ட் பாலிசி இருக்கும். நீங்க அந்த பாண்ட் பாலிசி பிரேக் பண்ணாலும் நீங்க ஃபைன் கட்டிதான் ஆகணும். இப்பயே சொல்றேன் நான், ஏன்னா நிறைய பேர் வந்து இப்ப ஃபெலோஷிப் வந்து இந்த இன்டர்ன்ஷிப் வந்து கம்பல்சரி கிடையாதுன்னு நினைப்பாங்க. அது இல்ல, கண்டிப்பா நீங்க பண்ணிதான் ஆகணும். இன்கேஸ் நீங்க பிரேக் பண்ணிட்டீங்கன்னா யூ ஹாவ் டு பே த ஃபைன். அந்த ஃபைன் எவ்வளவு இருக்கும் தெரியுமா? நியர்லி 30 lakhs வரைக்கும் கூட இருக்கும். ஸோ நீங்க பாத்துட்டீங்கன்னா 2020 ஸோ அந்த இன்டர்ன்ஷிப்ல உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. அது எவ்வளோன்னா 20 to 25,000. சில காலேஜஸ்ல வந்து 30,000. இது என்ன கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல கொடுக்கிற ஸ்டைஃபண்ட். நான் இப்ப சொல்ற போற கணக்கு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல கொடுக்கறது 20 to 25,000 அண்ட் இட் இஸ் 30,000. உங்களுக்கு இந்த அமௌண்ட் கம்மியா தோணுச்சுன்னா இது ரொம்ப நல்ல சேலரி தெரியுமா? இட் இஸ் வெரி குட் ஸ்டைஃபண்ட். தட்ஸ் வை அதனாலதான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க சொல்லி அடிக்கடி ஏன் சொல்லுவாங்கன்னா இதுக்காக தான். உங்களுக்கு நல்ல பே வரும் இன்டர்ன்ஷிப். இன்னில இருந்து நீங்க 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வரும் மந்த்லி. அதுக்கப்புறம் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல எவ்வளவு தருவாங்க? பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல இட்ஸ் வெரி ஷாக்கிங் தட் நீங்க அவ்வளோ காசு போட்டு அங்க படிக்கிறீங்க, ஆனா அங்க கொடுக்கிற ஸ்டைஃபண்ட் வந்து 20 இல்ல 2,000 to 10,000. எஸ், இட்ஸ் அ ஃபேக்ட். 2,000 to 10,000 வரைக்கும் தான் கொடுப்பாங்க. ஆனா கவர்மெண்ட்ல நீங்க பாத்துட்டீங்கன்னா இதுக்கு வந்து 10 times 2Kக்கு 10 times 20,000 வரைக்கும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கைஸ் ஒரு ரியலிஸ்டிக் ஃபேக்ட் நம்ம பார்க்கலாம். அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நார்த் காலேஜஸ் விட சவுத் கவர்மெண்ட் காலேஜஸ்ல, சவுத் பிரைவேட் காலேஜஸ்ல நிறையவே ஸ்டைஃபண்ட் தருவாங்களா. ஸோ திஸ் இஸ் த ஃபேக்ட் தட் நிறைய பேர் சவுத் மெடிக்கல் காலேஜஸ் வந்து ரொம்ப ஃபேவரட்டான காலேஜஸ். அதுவும் பாருங்க, அதுவும் நீங்க பாத்துட்டீங்கன்னா என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல நிறைய சவுத் காலேஜஸ் தான் இருக்கு, மெடிக்கல் காலேஜஸ். இது பாருங்க, மகாராஷ்டிரா, கேரளா, தட்டு அவ தமிழ்நாடு. ஸோ டிப்பிக்கல்லி நம்ம கொடுக்க போற ஸ்டைஃபண்ட் என்னன்னா, நம்ம சவுத் ஸ்டேட்ஸ்ல 15,000 to 30,000 பர் மந்த் டியூரிங் யுவர் internship period. 15,000 to 30,000. It is a very good pay. அதுக்கப்புறம் நீங்க நார்த் காலேஜஸ் பாத்துட்டீங்கன்னா லைக் உத்தரப்பிரதேஷ், பீகார், ராஜஸ்தான் இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கறது வந்து 10,000 to 15,000 அவ்வளவுதான். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி சவுத் காலேஜஸ்ல உங்களுக்கு நல்ல டைப் ஸ்டைஃபண்ட் தருவாங்க நார்த் காலேஜஸ் கம்பேர் பண்ணா. ஸோ அதனால நீங்க காலேஜ் செலக்ட் பண்ண போறப்ப இன்னைக்கே டிசைட் பண்ணிக்கோங்க என்ன மாதிரி காலேஜஸ் எல்லாம் செலக்ட் பண்ணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க முடிச்சிட்டுக்கு அப்புறம் இவ்வளவுதான் தருவாங்களா, அதே நான் வந்து சவுத் காலேஜ் எனக்கு இருந்துச்சு ஆப்ஷனா நான் போகலையே சொல்லி நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். ஆஃப்டர் சில பேர் வந்து ஆஃப்டர் எம்பிபிஎஸ் 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு வந்து பிஜி, இன்னொன்னு வந்து ஜாப். பிஜி பண்ணலாமா இல்லைன்னா ஜாப் பண்ணலாமா? இன்கேஸ் நீங்க ஜாப் பண்ணணும் யோசிச்சிட்டீங்கன்னா அதுக்காக எவ்வளவு வரும் உங்களுக்கு? இன்கேஸ் ஆஃப்டர் எம்பிபிஎஸ் யூ வாண்ட் டு கோ ஃபார் எ ஜாப், நீங்க பாத்துட்டீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல், ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு 55,000 to 70,000. இட் இஸ் அ கவர்மெண்ட் ஜாப். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க எம்பிபிஎஸ் டாக்டரா போகணும்னா 40,000 to 70,000. கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் சேமா தான் இருக்கும். பிரைவேட் இல்லைன்னா கவர்மெண்ட்ல கொஞ்சம் சேமா தான் இருக்கும் உங்களுக்கு சேலரி. அரௌண்ட் ஒரு 70,000 வரைக்கும் வரும் சேலரி. அதுக்கப்புறம் இல்ல நான் வந்து பிஜி பண்ணணும் சொல்லி நீங்க பாத்துட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டெல்லி, மும்பை இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டீங்கன்னா 25,000 to 3 lakhs per month. நான் சொல்றது per month. 25,000 to 3 lakhs per month if in case of metropolitan cities like Delhi, Mumbai இந்த மாதிரி. இல்ல நான் வந்து இன்னொன்னு ஆப்ஷன் என்னன்னா, இன்கேஸ் எம்எஸ்எம்டி டாக்டருக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? எம்எஸ்எம்டி டாக்டர் நீங்க பாத்துட்டீங்கன்னா 80,000 to 1,20,000. அதுவும் நீங்க பிரைவேட்ல போனா இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஸோ 1,50,000 பர் மந்த் சேலரி. இது நான் சொல்றது எம்டி எம்எஸ் டாக்டர்ஸ்க்கு. ஸோ இல்லை நான் வந்து தனியா ஒரு ஜாப் வேணாம், நான் எம்டி எம்எஸ்ஏ பண்ணிக்கிறேன்னா உங்களுக்கு கொடுக்குற மந்த்லி சேலரி இது 80,000 to 1,20,000.
அதுவும் பிரைவேட்க்கு போனீங்கன்னா 1,50,000 வரைக்கும் வரும். ஸோ அது என்னன்னா ஆவரேஜ் நீங்க இன்னொன்னு விஷயம் என்னன்னா ஆவரேஜா சேலரிஸ் நீங்க பாத்துட்டீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வர சேலரி இதெல்லாம் ஒரு சீனியர் ரெசிடென்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நீங்க டீச்சிங்க்கு கூட போலாம். அங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 1.2 to 1.8 lakh per month வரும். ஓகே, அதுக்கப்புறம் ஸோ ஸோ இன்னொன்னு பிரைவேட்ல நீங்க பாத்துட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? ஒரு என்ட்ரி லெவல் சேலரி ஒரு பிரைவேட்ல ஒரு ஜெனரல் மெடிக்கல் பிசிஷியனுக்கு கொடுக்கிற சேலரி வந்து 80,000 to 1,30,000 பர் மந்த். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்ல, எம்பிபிஎஸ் மட்டுமே நீங்க பண்ணிட்டீங்கன்னா பிலோ 70,000 வரைக்கும் இருக்கும், அரௌண்ட் 70,000. அதுக்கு இல்லாம நீங்க ஸ்பெஷாலிட்டி அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா 1 lakh மேல உங்க சேலரி போகும். ஸோ இதுதான் ஒரு பேசிக் லாஜிக். ஸோ இல்ல நீங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்ணணும். ஸ்பெஷாலிட்டி இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப் இல்ல, நான் வந்து நீட் பிஜி எழுதிட்டு நான் எம்டி பண்ணணும் சொல்லி நீங்க யோசிச்சிட்டீங்கன்னா சி த மோஸ்ட் வாண்டட் நிறைய பேருக்கு பிடிக்கிற ஒரு 2 டிபார்ட்மெண்ட். ஸோ ஹையஸ்ட் பெய்ட் டிபார்ட்மெண்ட் இந்த ரெண்டுமே ரேடியாலஜி அதுக்கப்புறம் டெர்மட்டாலஜி. இதுல வந்து 2 lakh to 2.5 lakh per month. இல்ல டெர்மட்டாலஜி நீங்க எடுக்கணும்னு யோசிச்சிட்டீங்க 2 to 2.5 lakh per month. அதனாலதான் நிறைய பேர் வந்து ஹையஸ்ட் ரேங்க் வந்துச்சுன்னா நீட் பிஜில நல்ல ரேங்க் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ரேடியாலஜி டெர்மட்டாலஜி தான் நிறைய பேர் பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் அனஸ்தீஷியாலஜி ரொம்ப டிமாண்டா இருக்கிறது 1.5 to 2.5 lakh. இந்த நாலுமே நான் சொல்றேன், இந்த நாலுமே ரொம்ப டிமாண்ட்ல இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. சைக்காட்ரி 1.5 lakh to 2 lakh per month. பாருங்க 1 lakh அதுக்குள்ள தாண்டிச்சு. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் அடுத்து நீங்க பார்க்கும்போது ஒரு எய்ம்ஸ் டெல்லியில மட்டுமே நீங்க பாத்துட்டீங்கன்னா ஒரு பிஜி பண்றவங்களுக்கு வந்து 90,000 to 1.5 lakh என்ட்ரி லெவல் சேலரி. நான் இப்ப சொல்றது என்ட்ரி லெவல் சேலரி பர் மந்த். அது எய்ம்ஸ் டெல்லி. ஸோ த டாப் மெடிக்கல் காலேஜ் அக்கார்டிங் டு NIRF ரேங்கிங். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் ஸோ இல்ல நீங்க டிஎம் எம்சிஹெச் ஸோ டாக்டரேட் இன் மெடிசன் இல்லைன்னா சர்ஜரி அந்த மாதிரி நீங்க படிச்சிட்டீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்ல உங்களுக்கு கொடுக்குற சேலரி 1.5 to 2 lakh per month. பிரைவேட்ல நீங்க பாத்துட்டீங்கன்னா பிரைவேட்ல கொஞ்சம் ஜாஸ்தியா தருவாங்க 3 to 5 lakh per month. ஸோ இன்னொன்னு விஷயம் என்னன்னா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கேஸ்ட்ராலஜி கார்டியாலஜி கேஸ்ட்ரோஎன்டராலஜி இந்த மாதிரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஆங்காலஜி யூராலஜி நெஃப்ராலஜி இந்த மாதிரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ்கள். இது வந்து ஸ்பெஷாலிட்டிக்கு மேல சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. அதுல வந்து ப்ரொசீஜர் பேஸ்ட் பில்லிங் இருக்கும் உங்களுக்கு மெடிசன்ஸ்க்கு. அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் வந்து நீங்க என்னெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் பண்ணீங்களோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு கமிஷன் வந்துட்டே இருக்கும் இவங்களுக்கெல்லாம். ஸோ அதனாலதான் இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கெல்லாம் கொஞ்சம் ஃபீஸ் அதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு பேஷண்ட் அதுல போனா நியர்லி 5,000 வரைக்கும் ஆகும் ஒரு ஃபீயே. அதுக்கப்புறம் ஸோ பிடிஎஸ் பிஏஎம்எஸ் இவங்களுக்கெல்லாம் சேலரி எவ்வளோன்னு பார்க்கலாம். திஸ் இஸ் த ட்ரூத். இவ்வளவுதான் சேலரி தருவாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு ரீசர்ச் பண்ண இதெல்லாம். ஸோ பிடிஎஸ் நீங்க பாத்துட்டீங்கன்னா ஸோ மேக்ஸிமம் தேல் கிவ் 50,000 per month. 50,000 per month. ஆனா இப்ப ரியாலிட்டி என்னன்னா என்ட்ரி லெவல் வந்து 50,000 இல்ல. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க என்ட்ரி வந்து ஒரு 30 to 40,000 தான் தராங்க. ஸோ பிஏஎம்எஸ் பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் நீங்க பாத்துட்டீங்கன்னா 3 lakhs to 15 lakhs per year. 3 lakhs to 15 lakhs per year என்ட்ரி லெவல். அதுக்கப்புறம் உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து அது மாறிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பிஹெச்எம்எஸ் பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி 4 lakhs to 7 lakhs per year. இப்ப நான் சொல்றதெல்லாம் வந்து என்ட்ரி லெவல் சேலரிஸ். அதுக்கப்புறம் பியூஎம்எஸ் யுனானி பாத்தீங்கன்னா 2 lakhs to 7 lakhs. இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சேமா தான் இருக்கும். பிஎஸ்எம்எஸ் 3 lakhs to 5 lakhs per year. ஸோ வெட்டர்னரி சயின்சஸ் 3 lakhs to 6 lakhs. நீங்க வெட்டர்னரி எடுத்துட்டீங்கன்னா இஃப் யூ ஆர் எ பெட் லவர் யூ கேன் கீப் எ செப்பரேட் கிளினிக் கூட நல்லா கிளிக் ஆகும். ஒரு டயர் 1 டயர் 2 சிட்டிஸ்ல கிளினிக் எல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா பர் மந்த் தே யூஸ் டு earn around 3 lakhs. அதுவும் இந்த பெட்ஸ்க்காக இருக்கிற ஷாம்பூஸ் அதோட மெடிசன்ஸ் இதெல்லாம் ரொம்பவே நல்லா அவங்க அதுல இருந்தையும் கமிஷன் வரும். இந்த வேக்சினேஷன்ஸ் இதெல்லாம் அதுவும் டயர் 1 டயர் 2 சிட்டிஸ்ல தான் ரொம்ப கிளிக் ஆகும் இந்த வெட்டர்னரி சயின்சஸ். ஸோ கைஸ் இப்ப இன்னும் இதெல்லாம் இல்ல, நான் வந்து தனியா ஒரு கிளினிக் வைக்க போறேன். தனியா ஒரு கிளினிக் வச்சா கூட நீங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு டெய்லி வந்து பேஷண்ட்ஸ் வராங்க அவங்கள நீங்க பார்க்கணும், அவங்களுக்கு ஊசி போடணும், அதுக்கப்புறம் இந்த மருந்தெல்லாம் கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு நர்சிங் செட்டப் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு 10 bedded ஹாஸ்பிட்டல் வச்சா கூட உங்களுக்கு பர் மந்த் நியர்லி ஒரு 5 lakhs வரைக்கும் வரும். ஸோ
இதெல்லாம் எதுக்கு மேம் சொல்றீங்க, காசுக்காகயானா? இல்ல. சோ கண்டிப்பா money is also essential thing in life. I'm not telling money is not essential, only we have to be service model. But remember, don't do MBBS for money. MBBS காக தயவு செய்து மணிக்காக தயவு செய்து MBBS பண்ணாதீங்க. இது வந்து ரொம்ப சர்வீஸ் ஓரியன்டா இருக்கும். சில டைம்ல வந்து சில பேஷண்ட்ஸ் வந்து அவங்கனால காசு குடுக்க முடியாது. அந்த டைம்ல நம்ம வந்து சரி, அந்த அந்த டைம்ல நம்ம சர்வீஸ் பண்ணணும். ஸோ வீக்லி ஒன்ஸ் நம்ம சர்வீஸ் மோட்ல வந்து ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். சில டைம்ல காசு எடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். சில டைம்ல வந்து எல்லாரும் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. நாங்க எல்லாமே கொடுக்குறோம். ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. எங்க எங்க பாப்பாவை இல்லைன்னா எங்க பையனை நீங்களே காப்பாத்துக்குங்கன்னு சொல்லி நம்ம கால் மேல விழுந்து கேட்பாங்க. அந்த மாதிரியான ப்ரொஃபஷன் இது. ஸோ வி ஆர் த மோர் ரெஸ்பெக்டட் பீப்புள் இன் த ஹோல். இது இங்க இருக்கிற பயோஸ்பியர் எடுத்துக்கோங்க, நான் பயாலஜி டீச்சர்னால த மோர் ரெஸ்பெக்டட் ஒன். வி ஆர் ட்ரீட்டட் அஸ் காட்ஸ். ஸோ அதனால எல்லாத்துக்குமே மணி வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது. ஆனா மணியும் தேவை. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க நம்ம மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி MBBS பண்ணணும். சி, these are the salaries you are going to get for after MBBS. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எதுக்காக MBBS பண்றீங்கன்னு சொல்லி அது கமெண்ட் பண்ணீங்க. நம்ம பேசிக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். பை.